வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கடந்த முறை திமுக இந்த வாய்ப்பை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ராஜ்யசபா எம்பியாக வைகோ அவர்கள் இருந்தார். இந்த பீரியட் முடியும் பொழுது அடுத்ததாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வரும் பொழுது இப்போ திமுக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால், ஏற்கனவே அதாவது 2018 மக்கள் நீதி மையம் மதுரையில் இவர்கள் கட்சியை அறிவிக்கிறார்கள். அதே போல் கட்சியினுடைய செயல்பாடுகளை அப்துல் கலாம் அவர்களுடைய இல்லத்திலிருந்து கமலஹாசன் அவர்கள் துவங்கினார். தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், அந்த டார்ச் லைட் பயணம்ன்றது மிகப்பெரிய ஒரு பயணமாக போயிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அவர் 1960களிலிருந்து தமிழ் சினிமாவில், அதாவது களத்தூர் கண்ணம்மா படத்துலேருந்து இன்றைக்கி வரையும் தக் லைஃப் வரையும் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக அகில இந்தியா அளவிலும் தெரிந்த ஒரு சினிமா நடிகர். அவர் வாங்காத விருதுகளே கிடையாது. நீங்கள் பத்மஸ்ரீயாக இருக்கணும், பத்மபூஷனாக இருக்கட்டும், செவாலியர் விருதாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் லோக்கல் நம்ம ஸ்டேட் அவார்டு அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்க எல்லா அவார்டையும் வாங்கியிருக்கார். மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர். மையம் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து பல்வேறு கருத்துக்களை ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன் தான் கமலஹாசன் அவர்கள். ஆனால் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நிறைய பேர், நீங்கள் சிவாஜி கணேசன் அவரை பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அதே போல் விஜயகாந்த் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதற்கு பிறகு 2018 கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். தொடர்ச்சியாக பலர் அவருடைய, அதாவது நீங்கள் 2019 நினைக்கிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தலில் 3.48% நினைக்கிறேன் வாக்குகள் மக்கள் நீதி மையத்துக்கு கிடைத்தது. நிறைய பேர் மக்கள் நீதி மையத்தினுடைய செயல்பாடுகள், அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா பாராட்டிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு அரசியல்ன்றதே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வது தான் அரசியல்வாதிகளுடைய முக்கியமான ஒரு விஷயம். அது அவங்களுடைய ஒரு அபிலிட்டி, ஒரு அவர்களுடைய அஜெண்டாவே அது மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அதுக்குள்ளே டீப்பாக நம்ம போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பலர் நீங்கள் எடுத்துக்கலாம். நிதிஷ்குமாராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், இந்த 2 மிகப்பெரிய அரசியல் கட்சிகள், அதாவது நிதிஷ்குமாரோடைய கட்சி பீகாரில் இருந்தாலும் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கட்சி, இந்த 2 கட்சி தான் இன்றைக்கி இந்தியாவை ஆட்சி செய்கின்ற பாஜக அரசிற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்களாம் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் தெரியுமா. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பாஜகவிற்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்துச்சு. அதே போல் சந்திரபாபு அவர்கள் நிதிஷ்குமாருக்கும் பாஜகவிற்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் அரசியல் எல்லாத்தையும் அப்படியே மறக்க செஞ்சிடும். அதுதான் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தவங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுக பாஜகவினுடைய மிக நெருக்கமான ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக தமிழகத்தில் அவங்க கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் 2018 கட்சி ஆரம்பித்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகள் அவங்கள போட்டிடுறாங்க. 3% மேலே அவங்க ஒரு வாக்குகளை வாங்குகிறாங்க. அதற்கு பிறகு இமிடியேட்டாகவே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், 2021 சட்டமன்ற தேர்தல் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த 2021 சட்டமன்ற தேர்தலை நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னு கேட்டால், 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்களுடைய தலைமையில் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்குமார் அவர்கள் இப்போ கொண்டு போய் அடமானம் வச்சார் இல்லையா பாஜகவோட, அந்த கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி, அதுக்கப்புறம் இந்திய ஜனநாயக கட்சி, கல்வி தந்தை, கல்வி கண் திறந்த காமராஜனுடைய வழியில் வந்தவர் என்று சொல்லக்கூடிய நம்ம ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பாரிவேந்தன் அவருடைய கட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 தொகுதியும் சமத்துவ மக்கள் கட்சியும் பாரிவேந்தர் கட்சியும் 40 தொகுதியில் போட்டிடுறாங்க. மீதி பேலன்ஸ் இருக்கிற தொகுதிகளில் 153 154 தொகுதியில் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி போட்டியிடும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர் ஃபஸ்ட்டு அவங்க தான் எடுக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தெல்லாம் மிக வேகமாக எடுக்கிறாங்க. பட் ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருவதாகத்தான் அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் ஒன்றும் அதை யாரும் மாற்ற முடியாது. அரசியலில் அதெல்லாம் நம்ம திருப்பி சொல்ல முடியாது. நிறைய பேர் நீங்கள் அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களேன்னுவாங்க. இருந்தாலும் யாருமே அரசியலில் நிலையற்ற, அதாவது நிலையான ஒரு முடிவு எடுக்கிறவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் 2021 சட்டமன்ற தேர்தலில்
கோவையில் போட்டிடுறார். கோவை கிழக்கோ வடக்கோ கிழக்கு தொகுதியில் நிற்கிறான்னு நினைக்கிறேன். வானதி சீனிவாசன் அவர்கள் எடுத்து நிற்கிறாரு. அந்த தொகுதியில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிக கடுமையான போட்டி ஏற்பட்டு 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் கமலஹாசன் அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள், அதாவது பாஜகவினுடைய மகிழா மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர், அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா தோல்வி அடைகிறார். அது ரொம்ப பெரிய ஒரு டகாஃபர், பெரிய ஒரு போட்டியாக அந்த தேர்தல் பார்க்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட பாஜகவில் அவங்க வெற்றி பெறாங்க. இங்கே ஆட்சி அமைக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, பெருவாரியான மெஜாரிட்டியாக டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பல இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்காக ஆட்சியை பிடிச்சிடறாங்க. ஆட்சியை பிடித்த பிறகு என்ன ஒரு 2021 அதுக்கு பிறகு வந்து இருக்கக்கூடியது நம்ம ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ கடந்த வருடம் முடிஞ்ச ஜென்ரல் எலெக்ஷன், அதாவது இந்த டைமுக்கு அதான் போன வருடம் ஜூன் 3 4 வந்துச்சுன்னா ஓராண்டு நிறைவு வருது எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து அந்த தேர்தல். அப்போ கமலஹாசன் அவர்கள் தொடர்ச்சியாக படத்தில் நடிச்சிட்ருக்காரு, விக்ரம் படத்தில் நடிக்கிறாரு, நிறைய திரைப்படங்களில் ஒரு கமிட் ஆகிறாரு, தொடர்ச்சியாக கட்சி பணிகளும் செய்து கொண்டிருக்கார். இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டணி, ஒரு சப்போர்ட் அப்படின்னு தேவைப்படும் அப்படின்றதுக்காக திமுகவிற்கு அவர் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவுடன் கைகோர்த்து அரசியல் செய்வதென ஒரு முடிவு எடுக்கிறார். அதனால் அரசியலில் வந்து யார் வேணால் என்ன முடிவு வேணால் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எங்களுக்கும் பாஜகவும் வந்து கூட்டணி கிடையாதுனாங்க, அவங்க ஒரு கூட்டணியில் போயிட்டாங்க அதிமுக. அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு சைடு போயிட்டாங்க. நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி எல்லாருமே கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுதான் அரசியல். அப்படி இருக்கும் பொழுது 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகு 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் கமலஹாசன் தோல்வி அடைந்த பிறகு அடுத்தது இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2024 தேர்தல் வருது. அந்த தேர்தல் அப்போ திமுகவுடன் கூட்டணி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர். பல்வேறு கருத்துக்கள், இவர் வந்து என்ன கேட்டால் இவர் பேசுகிறது புரியல, அப்படி இப்படி நான் பேசுகிறது புரியலைன்னா அதை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அது புரிந்து கொள்ளுவாங்க. பாதி பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொச்சைப்படுத்த வேண்டும், திமுகவுடன் கூட்டணி போயிட்டாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்னென்னு கேட்டால், அரசியலில் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் போயிட முடியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியாக அவங்க ஒரு கொள்கையோடு சுற்றிட்டு இருப்பான், திராவிட கட்சிகளாக அவங்க ஒரு கொள்கையோடு சுற்றிட்டு இருப்பாங்க. திராவிட கட்சி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சிலர் வந்து என்ன கேட்டிங்கன்னா மதம் சார்ந்து சாதி சார்ந்த அமைப்புகளோடு கூட்டணி வச்சுட்டு போவாங்க. அதனால் அரசியலில் நம்ம எதுவுமே வந்து நிலையானதல்ல. அப்படி இருக்கும்பொழுது 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட்ட எல்லா தொகுதிகளும், திமுக கூட்டணி போட்டியிட்ட எல்லா தொகுதிகளுக்குமே மேக்சிமம் வந்து கமலஹாசன் நேரடியாக பயணித்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த பிரச்சாரம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. பெரிய பெரிய க்ரௌடு, பயங்கரமான க்ரௌட்லாம் வந்துச்சு. அப்போயே வந்து இவர்களுக்குள்ளே பேசி முடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ராஜ்யசபாவில் வந்துட்டு உங்களுக்கு ராஜ்யசபா இடங்கள் காலியான பிறகு அந்த இடத்துல வந்து வருகின்ற அந்த பீரியடுக்கு வந்துட்டு உங்களை நாங்கள் எம்பி ஆக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவாதம் கொடுத்ததாக அப்பயே சொல்லப்பட்டது. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து வைகோ அவர்கள் இருந்து கொண்டிருக்கா. வைகோ ரொம்ப நாளாகவே வந்து திராவிட பேர் இயக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா, அல்லிசிலெல்லாம் இன்றைக்கி வைகோ அவர்களை பற்றி பேசும்போது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவரை போன்ற மிகப்பெரிய ஒரு போராளியை நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆனால் அரசியல் காரணங்கள், அரசியல் எப்படி வேணால் மாற்றும் ஒரு மனிதனை. ஒன்றுமே இல்லாத ஆளை தூக்கிட்டு போய் மேலே விட்டுரும். அதே மாதிரி பெரிய இடத்துல இருந்தவங்களை கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டுரும். அரசியல் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சில தவறான முடிவுகள், ஒரு சில தவறான விஷயங்கள்னு சொல்கிறது வந்து ஐடியா, எலெக்ஷன் டைமில் பண்ணுற ஐடியா, இதெல்லாம் வந்து இப்படி போய் இந்த மக்கள் நல கூட்டணி அது இதுன்னு பிரிஞ்சு போனதுனால ஒரு சில சிக்கல் ஏற்பட்டது. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து திமுக திருப்பியும் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே போல் உங்களுக்கு தெரியும், இப்போ வைகோ அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து அந்த காலம் வந்து முடியுது, ராஜ்யசபா பீரியட் முடியுது. அதே நேரத்தில் சப்சிக்வெண்ட்டாக அவருடைய மகனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து துரை வையாபுரி அவர்களுக்கு வந்து ஒரு மக்களவையில் வந்துட்டு ஒரு சீட்டு கொடுத்து அதையும் வெற்றி பெற செய்கிறாங்க. திருச்சி தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இன்றைக்கி அவரும் வந்து எம்பியாக இருக்கிறார். ஒரே வீட்டில் அப்பாவும் மகனும் வந்து, அப்பா ராஜ்யசபா எம்பி, மகன் வந்து மக்களவை எம்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்தாங்க. இருந்தாலும் இது ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட ஒன்று. கமலஹாசன் என்பவர் மிகப்பெரிய ஒரு கலைஞன். இப்படிப்பட்ட கலைஞர் நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. சச்சின் டெண்டுல்கர் இருந்திருக்காரு, ஹேமா மாலினி அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு அமிதாப் பச்சனோட ஒய்ஃப் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் இருக்காங்க. பல சினிமா நட்சத்திரங்கள் வந்து அந்த அலங்கரிச்சிருக்காங்க ராஜ்யசபாவை.
அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு மிக நீண்ட நெடிய அதாவது நடிப்பு உலகில் நீண்ட நெடிய ஒரு பயணம். 1960 களத்தூர் கண்ணம்மா படம் ரிலீஸ் ஆனது. இன்றைக்கி நம்ம இருக்கிறது 2025 தக் லைஃப் படம் வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் பீரியட் கதாநாயகனாகவே தன்னுடைய காலத்தை ஓட்டி கொண்டிருந்தவர், காலத்தை கடந்து கொண்டிருந்தவர் இன்றைக்கி வந்து அரசியலில் ஒரு காலடியை எடுத்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே 2018 பல ஒரு அரசியல் கட்சி நடத்தின பெரிய தலைவலி, பெரிய சிக்கல்களாக இருக்கும். இருந்தாலும் அந்த கட்சியின் சார்பாக இன்றைக்கி கூட்டணி கட்சியாக இருந்த காரணத்தினால திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இன்றைக்கி கமலஹாசன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு கமலஹாசன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துச்சுன்னாரு. பலர் அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க, படத்தை ஓட விட மாட்டேன்றாங்க, இது அதுன்றாங்க, எதுனாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. அது மாதிரி ஒரு ஸ்டபனாக முடிவு எடுக்கக்கூடியவர். உடனே போய்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு படம் ஓடாது, இது மாதிரி சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. களத்திலிருந்து போராடக்கூடிய ஒரு மனிதர். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து இன்றைக்கி உலக சினிமாவுக்கே ஒரு முன்னோடியாக பல டெக்னாலஜிகளை கொண்டு அறிமுகப்படுத்தவர் தான். வரலாறு படித்து பார்த்தா பல விஷயங்களை அறிமுகப்படுத்தவர் கமலஹாசன் அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. ஆகவே ராஜ்யசபாவில் அவருடைய குரல் ஒலிக்கணும். அவர் வந்து மக்களுடைய ஒரு விஷயங்களை ராஜ்யசபாவில் பேச வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை அவர் வந்துட்டு முன்னிலைப்படுத்தி அங்கே வந்து விவாதிக்க வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற போது இந்த வாய்ப்பை மக்களுக்காக அவர் பயன்படுத்துவார் என்பதை நாம் நம்புவோம். தொடர்ச்சியாக பல்வேறு இக்கட்டான சினிமா சூழலே அவருக்கு வந்துச்சு. அந்த மருதநாயகம் படம் வந்து இன்றைக்கு வரையும் அது எடுக்க முடியாத போனதுக்கு காரணம் என்ன கேட்டால் நிறைய நெருக்கடிகள், சிக்கல்கள்லாம் சந்தித்து அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி அவர் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கார். 90களிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள்லாம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் அரசியலில் கிடைக்குது அப்படின்னும் போது எல்லாரும் அதை நம்ம வந்து பாராட்டணும், அதை வரவேற்கணும். அதை விட்டுட்டு இந்த நெகட்டிவாக பேசுகிற டீம் ஒன்று இருக்கும், மொக்கையாக கமெண்ட் போடுற ஒரு டீமுக்கு மூஞ்செல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. இவனுங்களை எங்கே நம்ம பார்ப்போம்னு நம்ம அப்படியே வெறியாக இருப்போம். அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து என்ன கேட்டால் கடைசி வரையும் அவன் கமெண்ட் தான் போடுவான், கடைசி வரையும் வந்து ஒருவரை குற்றம் சாட்டி கொண்டு தான் இருப்பான். அரசியலில் எது வேணால் நடக்கலாம், எது வேணால் மாற்றமடையும். அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. அப்படி இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக, ஒரு நல்வாய்ப்பாக இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கி ராஜ்யசபாவில் போகிறாரு. ஆகவே அவருடைய முதல் அரசியல் பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம், முதல் ராஜ்யசபா பயணம் வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.